இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? பார்ந்தவர்களே, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த இரக்கமுடையோர் அப்படிங்கிறத இன்னைக்கு சிந்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது, இரக்கம்னா என்னது? அது ஒரு பண்பா அல்லது ஒரு ஒரு செயல்பாடா, ஒரு குணமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இரக்கம்னா என்னது அப்படி நம்ம ஆழ்ந்து புத்தகத்துல தேடி பார்க்கும்போது, இரக்கத்துக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரக்கம் மனிதருக்கும் காட்டுறது கிடையவே கிடையாதான். சரிதானா? இரக்கம்ங்கிறது கடவுள் மனிதர்களிடம் காட்டுவதுதான் இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. சரிதானா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு PhD டாஸ்க் ஒன்று கொடுத்தா எப்படி இருக்கும்? டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு டாஸ்க்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க். சரிதானா? அப்போ இரக்கம் அப்படிங்கிறது ஒரு ஃபுல்லஸ்ட் அங்க தூரத்துல கிடக்கு. அது எங்கேயோ ஸ்ரீலங்கா பக்கமோ அண்டார்டிகா பக்கமோ இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அதை அடைகிறதுக்கு நிறைய படிகள் இருக்கு. சரிதானா? ஒவ்வொரு படியா தான் நம்ம போக முடியும். எடுத்த உடனே நான் 10ஆம் கிளாஸ் அப்படின்னு போக முடியாது. அப்போ அந்த தூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தை அடைகிறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் நிறைய சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தர்றாரு. அது என்னலாம் அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு கடைசியில் அதை எட்ட முடியுமா, அடைய முடியுமா, நாம அந்த பண்பையும் வாழ்க்கையில் கொண்டிருக்க முடியுமா அப்படிங்கிறத சிந்திக்க போறதுதான் இந்த ஒரு மாலை நேரம். அப்ப இன்றைக்கு நம்ம சிந்திப்பதற்கு ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். மனுஷனுக்கு எத்தனை அறிவு இருக்கா அப்படின்ட்டு நம்ம யாராவது பார்த்து கேட்கிற மாதிரி, மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அப்போ நமக்கு கீழே எல்லாத்தையும் நம்ம அடக்கி வச்சிருக்கிறோம் சில நேரங்கள்ல, இல்லையா? ஆனா அது தவறு. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனுஷ மூளையை விட பிரில்லியண்டான மூளை விலங்குகள்கிட்ட இருக்கான். 32 மூளை இருக்கிறதுலாம் உலகத்துல இருக்குது என்று சொல்லப்படுகிறது. சரிதான்? அப்போ மனிதனுக்கு இணையான மூளை நிறைய இடத்துல இருக்கத்தான் செய்கிறது. நமக்கு கீழே ஒரு 5 அறிவுகள் இருக்கிற விலங்குகள், மீன்கள், ஊர்வன, பரப்பன, இவற்றையெல்லாம் நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? தொடக்கத்துல இருந்தே அப்படி வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்படியே நம்ம வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு பார்ந்தவர்களே, நம்ம இந்த 6 அறிவு உடையவர்களா அல்லது மற்ற எல்லா படைப்புகளையும் விட ஒரு படி உயர்வா நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத இன்னைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்போ இன்னைக்கு மனிதன் அப்படிங்கிறது படைப்பின் உச்சம், சிகரம் அப்படின்லாம் நம்ம சில நேரங்கள்ல நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இரக்கம் அப்படிங்கிற இந்த தலைப்பை இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கொண்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஒரு சிந்தனை வருது அப்படிங்கிறத இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். பார்ந்தவர்களே, ஆங்கிலத்தில் ஒரு 3 வார்த்தைகள், இந்த 3 வார்த்தைகளுக்கான விளக்கம் அதோட மறையுரை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கிளாஸ் ஓவர். சரிதானா? என்னென்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. PITY. What is the meaning for the word pity? நிறைய வார்த்தைகள், நிறைய பதில்கள் சொல்றீங்க. ஆனா சுத்தி காற்று நல்லா அடிக்கிறதுனால எனக்கு கேட்கல. நல்லா படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிள்ளைகள்லாம் இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாதான் பெரிய அறிவு அப்படின்ட்டு நம்ம போய் சேர்த்துருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். வருஷத்துக்கு 1 லட்சம் கிட்டத்தட்ட செலவழிச்சு படிக்க வச்சிருக்கிறோம். ஒழுங்கா படிக்கானான்னு பாருங்க, இல்லை ஸ்கூல்ல போய் சண்டை போட்டுருங்க. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப பிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பாவம் போல, பாவமா இருக்கு பாரு, பாவமா இருக்கான்பா அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு அர்த்தம் தான். ஒரு அது இரக்கம் மாதிரி தோணும், ஆனா அது இரக்கம் கிடையாது. அப்போ பிட்டி அப்படிங்கிறது என்ன? அது விவிலியத்துல அந்த இரக்கம் அல்லது அந்த பாவம் பார்க்கிற ஒரு விஷயம் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அதுதான் ஒரு விலங்கு தன்மை. ஒரு விலங்கு மற்றொரு விலங்கை சில நேரங்கள்ல பார்த்துட்டு பாவம் போல இருக்கு, ஒரு குட்டி மானு, அதனால அந்த மானை நம்ம அடிக்க வேண்டாம் அப்படின்னு சில நேரங்களில் டிவியில பார்த்துருப்பீங்க. சிங்கம் இல்லை நான் புலியை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மானா இருக்கு, இதை போட்டு அடிச்சு நம்ம சாப்பிடணுமா, பாவம் அது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போறது இல்லையா? சில நேரங்களில் சொல்ற மாதிரி, நான் அடிச்சா நீ செத்துருவ, அதனால நான் உன்னை அப்படியே விட்டு போறேன், பாவம் பார்த்து உன்னை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிட்டி, அது இரக்கம். அப்ப கடவுள்
மனுஷனை சில நேரங்கள்ல இப்படி ஒரு இரக்கத்தில் பார்க்கிறார். எங்கெல்லாம் இப்படி பார்க்கிறார் அப்படின்னா, பாவம் சரி விட்டுருவோம். எங்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் காலத்துல பாத்தீங்கன்னா தொடக்க நூல்ல அவர்கள் அவரை படைத்த, அவர்களுக்கு எல்லாமே கொடுத்த அந்த கடவுளுக்கு எதிராகவே ஒரு பாவம் செய்கிறார்கள். நினைச்சிருந்தா நம்ம கேம்ஸ்ல சில நேரங்களில் செஸ் இல்லைன்னா கேரம் போர்ட்ல எல்லாம் விளையாடுற மாதிரி அழிச்சு பிடிச்சு முதல்ல இருந்து அப்படின்ட்டு நாம சில நேரங்களில் சின்ன பிள்ளைங்க விளையாடுவோம். நீங்க விளையாடுவீங்களா? அப்படிலாம் வீடியோ கேம் தான் விளையாடுவீங்களோ? ஆமா, அந்த மாதிரி சில விளையாட்டுலாம் முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிப்போம். இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம், அதெல்லாம் கிடையாது, இனி முதல்ல இருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அப்படியே அந்த மனிதனை பாவம் பார்த்து விட்டு விடுகிறார். இதுதான் பித்தி. அவர் மீது சரி போ, இனி இப்படி செய்யாதீங்க, ஆனால் நீங்க இப்படி செஞ்சதுக்கு உங்களுக்கு தண்டனை உண்டு, ஆனால் இனி இது போன்று செய்யக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு உடை உடுத்துகிறார். அவர்களுக்கு என்று அந்த நிலத்தையும் அப்படியே கொடுத்து விடுகிறார். அவர்களை இனி வருகிற காலத்தில் வரப்போகிற அந்த சாபம், அதிலிருந்து உங்களுக்கான மீட்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லிவிட்டு செல்கிறார். இதுதான் ஒரு மனிதனை கடவுள் ஒரு இரக்க பார்வையோடு, ஒரு சாதாரண இரக்கம், இது பாவம் பார்க்கிற ஒரு இரக்கமாக இருக்கிறது. இது எல்லாருக்கும் இயற்கையிலே இருக்கிற ஒன்று, இருக்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு இந்த சிந்தனை நம்முடைய உள்ளங்களிலே எழுகிறதா, தோன்றுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில ஒரு கனானிய பெண் வருகிறார்கள். பெண் வந்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு குணம் கொடுங்கள். ஏமா, இஸ்ரேல் மக்களுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், சரிதான், இப்போதைக்கு அவர்களுக்கு தான் என்னுடைய பணி. ஏன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி. சாதாரணமா பெருங்கூட்டமா வந்துகிட்டே இருக்கும், யாருக்கும் விசுவாசம் கிடையாது, ஏதாவது நடக்குமா, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அந்த பின்னணியில தான் இதை பார்க்கணும். ஏமா, உங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இது மட்டும் கிடையாது, இந்த நல்லது நடக்குது, சாப்பாடு கிடைக்குது மட்டும் கிடையாது, இது விண்ணரசு பற்றியது, இது வேற ஒரு விஷயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயத்த அங்கு அந்த நிகழ்வுல பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நாய்களுக்கு எப்படி போட முடியும், பிள்ளைகளுக்குரிய ஒரு உணவை எப்படி வேற ஒரு மக்களுக்கு கொடுக்க முடியும் என்று கேட்கிற பொழுது, மேஜையிலிருந்து விழுகிற சிறு துண்டையும் அந்த பிள்ளைகள், இந்த நாய்கள் எடுத்து செல்லுமே அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா, இந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட கூட இப்படி ஒரு ஒரு நம்பிக்கையை நான் பார்க்கவில்லை, உம்முடைய நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியபடியே நடக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அப்போ அது ஒரு பாவம் பார்த்து அல்லது ஒரு இரக்கத்தோடு, அந்த ஒரு முதல் படி இரக்கம் இதுதான். சரியா? இரக்கத்துல 3 ஸ்டெப் அப்படின்னு வச்சுட்டோம்னா, ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இரக்கத்துல இது போன்று ஆண்டவர் தன்னுடைய அந்த வாழ்நாட்களிலே திருவிவிலியத்தில் இடம்பெறுகிற ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடியும். இது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிறதா? எங்கெங்கெல்லாம் இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு 1-2 எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க அதை அப்படி நம்முடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்கலாம். சரிதானா? நம்முடைய குடும்பங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். எங்கேயோ பெரிய பெரிய எக்ஸாம்பிள்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். நம்முடைய குடும்பங்கள்ல இனி இந்த ஆட்களால ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு இருக்கிற ஒரு ஆறு யாரு? நம்ம வீட்டுல சொத்தையும் எழுதி வாங்கிடுவோம், இனி அவங்களால எந்த வேலையை நமக்கு செஞ்சு கொடுக்க முடியாது, தண்ணி எடுத்து தர முடியாது, நமக்கு ஏதோ பைக்கு காருன்னு வாங்கி தர முடியாது. அவ்வளவுதான், அவங்களுடைய வாழ்க்கையில உழைத்து அவர்கள் ஓய்வில் இருக்கிற ஒரு காலம். நம்முடைய முதியவர்கள், வீட்டில் உள்ள பெரியவர்கள் இல்லையா, வீட்டின் ஆசீர்வாதமே அவர்கள் தான். ஆனால் அவர்களை நாம் நடத்துகிற முறை எப்படி இருக்கிறது? ஒரு மனித தன்மை, அடிப்படை உரிமை, மாண்போடு சில நேரங்களில் சில வீடுகளில் நடத்துவதில்லை. ஒருவேளை பெருசா எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்முடைய குடும்பங்களில் ஒருவேளை இல்லை என்றாலும் பலருடைய குடும்பத்தில் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சாபம் அன்பார்ந்தவர்களே, பெற்றோரை தாங்கள் வளர்ந்து வந்த பாதையை முறையாக அவர்கள் அவர்களுக்கு உரிய மரியாதையை, மாண்பை கொடுப்பதில்லை. இந்த ஹியூமன் பேசிக் டிக்னிட்டி அது அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பெற்றோருக்கு மறுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இப்படி நாம இருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அவுட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நம்ம எலிமினேட்டட். சரிதானா? அந்த இரக்கம் இன்னும் நமக்கு இல்லை அப்படிங்கிறதாக மாறிவிடுகிறது. இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நம்முடைய குடும்பங்கள்ல அல்லது நம்ம இருக்கிற அந்த உறவுகள்ல நல்லா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சொந்தக்காரரு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பாரு, இன்னைக்கு தேதியில அவரு ஒருவேளை பொருளாதாரத்துல கீழே போயிருப்பாரு, 2-3 அடி குடும்பத்துல விழுந்திருக்கோம்.
அவரை பார்த்து அவருக்கு மரியாதை கிடையாது. இன்னொருத்தர் நல்ல ஒரு வருமானத்தோடு இருப்பாரு, நல்ல ஒரு தொழில்களோட அவர் இருப்பாரு, அவருக்கு நம்முடைய எல்லா மரியாதையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதுதான் முதல் படி. அதுல நாம ஃபெயில் ஆயிருந்தோம். இன்னைக்கு எல்லாரையும் சரிசமமா பார்க்க முடியாத ஒரு பார்வை இருக்குது பாருங்க, அதே முதல் ஸ்டெப்லயே அடி விழுந்துருது. சரிதானா? இன்னும் சிலர் நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய வீதிகள்ல இருப்பாங்க. ஒரு மனிதருக்கு பெரிய உயர்வான ஒரு மதிப்பு கொடுத்துக்கிட்டு இன்னொருத்தருக்கு மிக தாழ்வாக இருக்கும் இல்லையா? அதிகாரத்தை முன்னிட்டு, பொருளாதாரத்தை முன்னிட்டு, தேவையின் முன்னிட்டு தான் என்னுடைய உறவு என்று இருக்கிறது என்றால் அது அடிப்படை மனித பண்பையே சிதைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த பாவம் பார்த்து இரக்கம் பார்த்து இருக்கிற அந்த முதல் அடித்தளமே நமக்கு அசைந்து கொண்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. சாதாரண யாசகம் தேடுகிறவர்கள், பிச்சைக்காரங்க நம்ம சொல்ற அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்த தவறு ஒன்றும் இல்லை இல்லையா? அவர்களுடைய நிலைமை அப்படி மாறி இருக்கிறது. அவர்களை பார்த்து நமக்கு ஒருவேளை எரிச்சல் வருகிறது என்றால், ஒரு ரோட்ல ஒரு அழுக்கு துணியோட இருக்கிற ஒரு ஆளு ஒருவேளை பஸ்லயோ எங்கேயோ நம்ம பக்கத்தில் நிற்கும் போது நமக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னா, நம்ம அடிப்படையிலேயே நமக்கு இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனதிலே இரக்கம் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய முதல் ஆன்ம பரிசோதனையாக இன்றைக்கு வைத்துக் கொள்வோம். இதை நம்முடைய வாழ்விலே நம்ம இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை தாண்டி வர வேண்டும் என்று இன்றைய நாளிலே முற்படுவோம். நான் ஃபாதர்லாம் ஒரே வகுப்பு இல்லையா? நாங்கள் இந்த திண்டுக்கல்ல ஒரு கேம்ப் ஒன்று போக வேண்டி இருந்தது. நாங்கள் பிலாசபி படிக்கும்போது இல்லையா, தத்துவயியல் மெய்யியல் படிக்கின்ற பொழுது, மதுரையில் படிக்கின்ற பொழுது, அப்போ நாங்கள் திண்டுக்கல்ல ஒரு கேம்ப். என்ன கேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ரோட்ல இறக்குறதுக்கு ஒரு 2-3 நாள்ல இறந்து போயிடுவாங்க. அப்படி ரோட்ல கிடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா ரோட்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கு நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, 2-3 நாள்ல இறந்து போயிடுவாங்க. அவர்களை தூக்கி கொண்டு வந்து அவர்களுக்கு மாண்பான ஒரு இறப்பு, அவர் ஃபாதர் இருக்கிறாரு, அவர் தான் அந்த விஷயங்களை செய்யறாரு. அதே பணி நம்முடைய தமிழ்நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேர் அருட்சகோதரிகள் நிறைய இடங்கள்ல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கிட்ட போய் நாங்க கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் தான், இறக்கத்தான் போறாரு, நமக்கு செலவு தான், அவருடைய இறப்புக்கு குழி தோண்டி பெட்டி வைத்து அதெல்லாம் செய்யதான் செய்யணும், போய் வண்டியில தூக்கிட்டு வந்து அவர்களை சுத்தப்படுத்துறதுக்கு தேவையான ஒரு பணியாளர்கள் எல்லாரும் இருக்கத்தான் செய்யணும். அந்த பணியாளர்களுக்குள்ள ஒருத்தரா நாங்களும் சென்று இருந்திருக்கிறோம். ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியல எங்களுக்கு. என்ன அவ்வளவு ஒரு நம்முடைய வாழ்வில் இருக்கிற என்ன சொல்றது, அந்த கூச்ச சுபாவம், நம்முடைய அந்த அவர்களை மனிதர்களாக நடத்த நமக்கு இருக்கிற தயக்கம், இவ்வளவு அழுக்கா இருக்காங்களே, இப்படி பொண்ணோட இருக்கிறாங்களே, இவ்வளவு நாற்றம் அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாம் அவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறத அன்றைக்கு கண்ணாடி முன்னாடி நாங்க எங்களையே பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு. கடைசியில பேசும்போது அதுதான் சொல்றோம், அதை கடந்து வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அந்த கேம்ப். சரிதானா? அதனால இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இது பண்ணணும். இன்னும் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பா பெரியவர்களோடு இருக்க அவர்களை அனுமதிக்கணும், அந்த கஷ்டப்படுற மக்களோடு இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும். ஏதாவது முடிந்தால் மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்று பணி செய்ய அனுமதிக்கணும். அந்த டைம்ல எங்களுக்கு ஜெர்மனில இருந்து ஒரு லேடி ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வருஷமாவது இது போன்ற பணிகள் செய்யணும். ஒன்று நாட்டுக்கு பணி செய்யணும், இல்லைன்னா சமூக பணி செய்யணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும். அப்படிதான் நமக்கு மனித அந்த மாண்பை போற்றுகிற ஒரு மனப்பான்மை நமக்கு வரும் என்பார்ந்த விலை. எனவே ஆண்டவருடைய குணம் இரக்க குணம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருக்கிறேன். அந்த குணம் மனிதர்களுக்கு வேண்டும். அந்த மனித குலத்திலே முதல் படியாக இருக்கிற இந்த பிட்டி, to show pity on others, அந்த அடுத்தவர்களை பாவம் பார்த்தாவது நாம் பழகுகிற விதம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக ஏற்போம். நம்முடைய குடும்பங்களில் நாம் அப்படியே பொருத்தி பார்த்து, அதுக்காக நீங்க ரொம்ப மன வருத்தப்பட வேண்டாம். ஒருவேளை கில்ட் ஃபீலிங், குற்ற உணர்வுக்கு உங்களை ஆட்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லவில்லை. நீங்க குற்ற உணர்வு படணும், நீங்க கஷ்டப்படணும் மனதளவில் இல்லை. நம்ம அப்படி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருக்கிறது, இன்னும் ஒரு ஸ்டெப், கொஞ்சம் ஒரு அசைவு நம்மால் செய்ய முடிகிறது என்றால் அதுதான் உச்சியாக இருக்கிறது. அப்ப முதல் விஷயம், முதல் படி, அது நம்முடைய மனிதர்களாக நடத்துகிற ஒரு பிச்சி, ஒரு இரக்கம் பார்க்கிற, ஒரு சிறிய அளவிலான இரக்கம் பார்க்கிற ஒரு பண்பு. இரண்டாவது வார்த்தை சிம்பத்தி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்பத்தி, அது என்ன பத்தி?
சிம்பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சிம்பதி பார்க்குறாங்க, சும்மா சிம்பதி இப்படி பேசுவான் அப்படி நம்ம சொல்லுவோம். அதுவும் இந்த பிற்றி போன்ற மற்றொரு விஷயம்தான். இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு எஃபர்ட் இருக்கு. அப்ப சிம்பத்தி பார்க்கிறது அப்படிங்கிறது அந்த மனிதரினுடைய அந்த வலிகள் எல்லாம் புரிந்து கொள்வது, அது ரெண்டாவது விஷயம். சரிதானா? ரெண்டாவது விஷயம் என்னதப்போ, ஒரு முதல்ல அந்த மனிதரை, முதல் விஷயம் அந்த மனிதருக்கு பாவம் பார்க்கிறது. ரெண்டாவது விஷயம் அந்த மனிதனுடைய வலிகளை நம்ம பார்த்து அதை புரிந்து கொள்வது. சரி, இவருக்கு இந்த வலி இருக்கத்தான் செய்கிறது, இவர்களுக்கு இது ஒருவேளை ஒரு வலியோ அல்லது ஒரு ஏமாற்றமோ ஒரு உணர்வு ரீதியாக ஏதோ ஒரு விஷயமோ இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வது ரெண்டாவது விஷயம். இதை நம்ம எங்கு பார்க்க முடிகிறது அப்படின்னா, இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கையில. இஸ்ரேல் மக்கள் நல்ல ஒரு மக்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா போயிடுவான். எங்க போயிடுவான்? பாலைவனத்துக்கு எங்கேயா போய் ஒரு தங்களுடைய வெண்கலத்தால எதையாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு, ஒரு கோல்டன் காஃப் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அந்த ஒரு கன்று குட்டியை செஞ்சு அதை வழிபட ஆரம்பித்து விடுகிறார்கள். நல்லா இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்து கொண்டு இருப்பாங்க. நாங்கள் அங்கேயாவது நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு கஞ்சியாவது குடிச்சிட்டு கிடந்தோம், நீர் இங்கே பாலைவனத்துக்கு கூப்பிட்டு வந்து தண்ணியும் கிடையாது, கஞ்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேல் மக்கள் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அதை புரிந்து கொள்ளுகிறார். பாருங்கள், ஓகே, அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவை வசதிகள், அவர்களுக்கு என்று ஒரு அடையாள சின்னம் தேவைப்படுகிறது. நம்மை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு அவர்கள் இந்த கன்றுக்குட்டியை அவர்கள் செய்து கொள்ளுகிறார்கள்னா, அப்ப ஏதோ ஒன்று பார்த்து அவங்க அந்த கடவுளை உணர நினைக்கிறார்கள், ஏதோ ஒன்றை தேடுகிறார்கள் அப்படின்னு கடவுள் அவர்களை புரிந்து கொள்ளுகிறார். அவர்களை பெரிதாக அதற்காக பழி வாங்கவில்லை அல்லது தண்டனை கொடுக்கவில்லை, மாறாக கடவுள் அவர்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. அதான் நற்செய்தி வாசகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தொழுநோயாளர்களை போய் சந்தித்து பார்க்கிறார். அவர்களுடைய வலி வேதனை, அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் வலி, அந்த சமூக ரீதியாகவும் வெளியே போய் இருக்கணும், அவுட்ரேஜ் அப்படின்னு சொல்ற மற்றொரு சமூகமாக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். எனவே அதை ஆண்டவர் புரிந்து அவர்கள் மத்தியிலே அவர் இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்னை மரியாள் நம்முடைய எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவரை புரிந்து கொள்கிறார்கள். முதல்ல கபிரியேல் தூதர் சொன்ன பிறகு, உம்முடைய உறவினரும் முதிர்ந்த வயதிலே ஒரு கருத்தரித்திருக்கிறார், கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது எத்தனாவது மாதம்? 6ஆம் மாதம் என்று சொல்லப்படுகிற பொழுது அன்னை மரியாள் அதனை உடனடியாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்போ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், இப்போ என்னென்ன வலிகள் வேதனைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு மனிதரினுடைய உணர்வை மற்றொரு மனிதர் புரிந்து கொள்ளுகிறது. அவர் படுகிற வேதனை நான் புரிந்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கு இரண்டாவது இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இல்லாத நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவுலடியார் முதல்ல சவுலாக இருக்கிற பொழுது திருச்சபையை துன்புறுத்துகிறார் இல்லையா? அவருக்கு புரியல, இயேசு உயிர்த்தார், அவர்களோடு வாழ்ந்திருக்கிறார், அவர் போதித்திருக்கிறார், அதை புரிந்து கொள்ளாமல் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அவர் போகிற வழியிலேயே அவருக்கு ஒரு புரிதல், அவருக்கு ஒரு என்கவுண்டர் நடக்கிறது. அதன் பிறகு அவர் புரிந்து கொள்ளுகிறார். அந்த செல்வந்தர் ஏழை லாசர் உவமை அங்கு அவர் புரிந்து கொள்ளவில்லை. முதல்ல அவர் எவனோ ஒருத்தன் கிடக்கான், அவன் என்னத்தையோ சாப்பிட்டு எப்படியோ போறான், அவன் புரிந்து கொள்ளவில்லை. அவனுடைய வலி இவருக்கு தெரியவில்லை, அவனுக்கும் பசிக்கும் அப்படிங்கிறது தெரியல இன்னைக்கு இல்லையா? அந்த செல்வந்தன் செய்த தவறு அதுதான். அவன் புரிந்து கொள்ளாமல் அவனுடைய வலியை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறான், நரகத்திற்கு தள்ளப்படுகிறார். அந்த ஏழை லாசர் ஆபிரகாமின் மடியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு அன்பார்ந்தவர்களே, பிறரை புரிந்து கொள்ளுகிற ஒரு பண்பு இல்லையா? இன்றைக்கு மனிதர் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற ஒன்றை பார்க்க முடிகிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய உணர்வை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளுகிறார்கள் இல்லையா? ஒரு போன் அடிச்சுட்டா போதும், அதுல ஹலோன்னு நீங்க சொல்றதை வச்சு என்ன சொல்லிடுவாங்க, அம்மா என்ன உடம்பு சரியில்லையா, எதுவும் பிரச்சனையா, நீங்க வெளியூருக்கு போகும்போது இதை நல்லா கவனிக்கலாம். உங்கள் தாய்மாரிடத்துல அல்லது உங்கள் துணைவரிடத்துல நீங்க பேசுகிற அந்த முதல் வார்த்தையிலேயே, சில கணவன் மனைவி நான் பார்த்துருக்கிறேன் எங்க வீட்டு பெரியவர்களிடத்துல, அப்படி வீட்டுக்குள்ள வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இன்னைக்கு ஆள் ஏதோ டென்ஷன்ல இருக்கிறாப்ல, இன்னைக்கு ஏதோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, இன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நமக்கு ரொம்ப தேவையானது இன்னைக்கு ஆள் நல்ல மூட்ல இருக்கிறாங்க,
ஏதாவது நம்ம தேவையானதை போய் கேட்கலாம். உடனே அம்மா சொல்லிடுவாங்க, ஏல இப்ப போய் கேளு, டூருக்கு போனா போய் கேளு, அவங்க அப்பாட்ட கேளு அப்படின்னு சொல்றது இல்லையா? நம்ம வீட்டுல எளிமையா சாதாரணமா டெய்லி நடக்கிற விஷயம் தான் இதெல்லாம். ஒருவர் உணர்வை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு இன்றைக்கு மனிதம் இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் புரிந்து கொள்ளுகிறார்கள் அந்த வீட்டினுடைய உணர்வை. காணா ஒரு திருமணத்திலே சொல்லல, போய் மரியாள்கிட்ட யாரும் போய் சொல்லவே இல்லை. ரசம் போயிட்டு ரசம் தீர்ந்து விட்டது, யாரும் போய் சொல்லல. பாக்குறாங்க ஏதோ பதற்றம் நடக்குத, இங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குத, போறாங்க, மகனே இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் பரிந்து பேசி விடுகிறார்கள், புரிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நம்மால் பிறரை புரிந்து கொள்ள முடிகிறதா? பெரிய அளவில் வேண்டாம், திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்பத்திற்குள் இந்த புரிதல் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய கணவன் மனைவி அவர்கள் இருவருக்கும் இடையே கணவரினுடைய வலி மனைவியருக்கு புரிகிறதா? அதுலயே தெரிஞ்சிடும். வீட்டுல எப்படி செலவு பண்றாங்க அதுல இருந்தே தெரிஞ்சிடும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நீ இப்படி ஊதாரித்தனமா செலவு பண்றீன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒழுங்கா புரிந்து நடந்து கொண்டால் இதற்கான தேவை இன்றைக்கு இல்லை. புரிதல் குறைவாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் தான் இந்தந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் நம்முடைய தந்தையினுடைய கடின உழைப்பை பார்த்து நாளைக்கு நான் இன்னும் நல்லதொரு நிலைக்கு வரணும், நல்லதொரு நல்ல கல்வி கற்பேன், என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு பிள்ளைகள் அந்த பெற்றோரினுடைய அந்த கடினத்தை புரிந்து கொண்டார்கள் என்றால் அதை சொல்ல தேவையில்லை. யாரும் வந்து அட்வைஸ் எடுக்க வேண்டிய தேவையில்லை. கெரியர் கைடன்ஸ் ஒன்று வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. இன்றைக்கு அந்த புரிதல் மிக கம்மி. 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுங்க, என்ன பிள்ளை என்ன எதுக்கு பெத்திய வர, எனக்கு இதை வாங்கிதாங்க வர, எதுக்கு என்ன பெத்திய அப்படின்னு கேட்கிற ஒரு பிள்ளைகளா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு காரணமோ நாம தான். டேட் இஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லிடுறது, பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வலியும் தெரியாம வளர்த்து விடுகிறோம். மே மாசம் கூட்டிட்டு போங்க, என்னென்ன நம்ம வேலை செய்யறோம், தொழில் செய்யறோங்கிறது காட்டுங்க பிள்ளைங்கள்ட்ட, இல்லையா? கடல்ல நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், மீன் வலையை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கடினப்படுறோம் அப்படிங்கிறது காட்டுங்க நம்முடைய பிள்ளைகள்கிட்ட. அதன் பிறகுதான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு, புரிந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு வரும். என்னதான் வாய் வார்த்தையால சொன்னாலும் பிராக்டிக்கலா எதை பார்க்கிறாங்களோ அதுதான் அவருடைய உள்ளத்திலே ஆழமான ஒரு பாடமாக அமையும் அன்பார்ந்தவர்களே. எனவே இன்றைக்கு அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை நம்மிடத்துல இருக்கிறதா, அதை இன்று ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே. நம்முடைய பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டாலே அது 2வது ரகமாக மாறிவிடுகிறது, மனித தன்மையாக மாறிவிடுகிறது. அவனுக்கும் வலிக்கும், அவருக்கும் இது உணர்வு ரீதியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சும்மா பேசிடுவோம், தெரிஞ்சோ தெரியலையோ ஏதோ கேள்விப்பட்டதை அப்படி சுத்தி போட்டுரும், இல்லையா? அதனாலதான் சொல்லுவாங்க, பொய் ஓடும், உண்மை நடக்கும். உங்களுக்கு வேகமா ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்க, அது இருக்காது அப்படின்னு தூக்கி போட்டுருணும். அப்போ அதை நம்ம அந்த புரணி பேசுதல் அல்லது பிறருடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு எவ்வளவு வேதனைப்படும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நாம இருக்கிறோமா, அதை அப்படியே ஸ்டாப் பண்றோமா? நம்ம கிட்ட சொல்றதோட இனி நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது இந்த விஷயத்த அப்படின்னு நம்ம என்னைக்கு சொல்றோமோ அப்போதான் நம்ம உணர்வுகளை புரிந்த மக்களாக இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம சாதாரண 10ஓட 11 அத்தோடு நாமளும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற மக்களாக இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத 2வது சிந்திப்போம். அதுதான் மனித நிலை. அதனாலதான் முதல்ல சொன்னேன், அதுவே போதுமானது. மனுஷனா மாறிட்டாலே அது மோர் தேன் இனஃப், அதுவே போதுமான ஒன்றாக்கி விடுகிறது. அடுத்த உணர்வை, அவரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார், அவரும் எல்லா வகையான மகிழ்ச்சியும் அனுபவிக்க வேணும், அவரும் சந்தோஷமா இருக்கட்டும். பல நேரங்களில் பொறாமைக்கு காரணம் இதுதான். அவன் இப்படி ஆயிட்டான, அவ இது இந்த அளவுக்கு ஆயிட்டா, ஒன்னுத்துக்கும் ஆவாம கிடந்தா, ஒரு படிப்பும் வராது, அவ இவ்வளவு மார்க் எடுத்தால, ஒன்னுத்துக்கும் ஆவாம இருந்துச்சு அந்த குடும்பம், இன்னைக்கு பெரிய ஆளா ஆயிட்டாவள அப்படின்னு பொறாமைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இதுதான். சந்தோஷமா இருக்கட்டுமே. சைக்காலஜில சொல்லுவாங்க வின் வின் சிச்சுவேஷன். 2 பேரும், நீயும் வின் பண்ணு, நானும் வின் பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரும்போது தானே பிரச்சனைகள் வருது. நீ உன் வாழ்க்கையை உன் குடும்பத்துல நீ சந்தோஷமா இரு, நான் என் வாழ்க்கையை என் குடும்பத்துல நான் சந்தோஷமா இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள வரணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் எடு, ரேங்க் ஃபர்ஸ்ட் மார்க் எடு அப்படி கிடையாது. நீயும் சந்தோஷமா இருக்கணும், நீயும் நல்லா படிக்கணும், உன் ஃப்ரெண்டும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. அவளோட நீ என்னத்துல குறைஞ்சிட்டா, அவனுக்கு என்ன இருக்கு அந்த வீட்டுல, அவன் நல்லா படிக்கான் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. அது தவறான பாடம், நாளைக்கு வருது. என்னைக்குமே அது பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருக்கும். மாறாக அவன் நல்லா படிக்கட்டும், அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காளா, நீயும் நல்லா படிக்கணும், நீயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை, வின் வின் சிச்சுவேஷன், 2 பேருமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறத
பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு மக்களா இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் அது உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்வு, அதுவும் இரக்கத்திற்குள் வருகிற ஒன்றாக இருக்கிறது என்பார்கள். அதுதான் சிம்பதி பார்க்கிறது அப்படின்னா அது இரக்கத்தினுடைய மற்றொரு பரிணாமம். அது இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் மனித நிலைக்கு வந்து விடுகிறோம். அதில் ஒருவேளை விழலாம், மீண்டும் எழணும், ஒருவேளை பொறாமை வந்துடுவோம், சில நேரம் புரணி பேசிடுவோம், தவறா வாய் தவறி விட்டுருவோம், ஆனால் திரும்ப எந்திரிச்சிடணும். இல்லை, நான் அப்படி இருக்க மாட்டேன், இனிமேல் ஒருவேளை விழுந்தாலும் நான் எழுந்துதான் நிற்பேன், இனி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையை பெற்றுக்கொள்வோம். மூன்றாவது மற்றும் இறுதியாக அன்பார்ந்தவர்களே, எம்பத்தி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்பத்தி இல்லையாம்மா? என்ன பத்தி தெரியும்? தலை பத்தி தான் தெரியுமோ? என்ன பத்தி? எம்பதி அப்படிங்கிற மற்றொரு மூன்றாவது ஒரு மனப்பான்மை. சரிதானா? முதல்ல பாவம் பார்க்கிறது, இரண்டாவது பக்கத்துல போய் அவரை உணர்வை புரிந்து கொள்வது, மூன்றாவது அவருடைய வேலையை நாமளே செய்யறது, அவருக்கு பதில் நாம் அந்த செயலை செய்வது. டு புட் ஆன் தி ஷூஸ் ஆஃப் தி அதர். அவர்களுடைய இடத்திற்கு அவருடைய வலியை புரிஞ்சு அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே அவர் சார்பா செயல்பட்டு செய்யறது தான் மூன்றாவது விஷயம். அதுதான் இரக்கத்தினுடைய உச்சமான ஒரு நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க, அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னொரு இறைவாக்கினர் அனுப்பியிருக்கலாம். இவர் புதுவான ஒரு இறைவாக்கினர், புது ஒரு டூல், இவர் வழியா இவர் தான் கடைசி, இவர் வழியா நீங்க என்ன செஞ்சிருக்கணும், எல்லாரும் மக்கள் மனம் மாறினோம் அப்படின்னு நினைக்கல. நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இறங்கி வருகிறார். அவர் வந்து உழைத்து நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டாரு. அதுதான் இரக்கத்தினுடைய ஒரு முழு உருவம். இரக்கத்தினுடைய அவர் முகமே அதுதான். The face of the fullness of mercy is Jesus Christ alone. அவர் தான் இரக்கத்தின் முகம். அவர் எப்படி இருந்தார் பாருங்க. அவர் வர வேண்டிய தேவையே இல்லை, ஆனாலும் அவர் வந்து நமக்காக இறந்து உயிர்த்து மீட்பை பெற்று தருகிறார். அதுதான் இரக்கத்தினுடைய முழுநிலை. அன்னை மரியாள் அங்கு கானாவூர் அந்த எலிசபெத் மாலை, நம்முடைய மினவின மாதா, அந்த நிகழ்வே பாத்தீங்கன்னா அவர் போக வேண்டிய தேவை இல்லை. அவருடைய பணிப்பெண்களை யாராவது அனுப்பியிருக்கலாம், உறவினர்கள யாராவது சொல்லி அனுப்பியிருக்கலாம். நம்ம செய்யற சில விஷயங்கள் அதுதானே. நம்ம ஒன்று சொன்னா இன்னொருத்தங்களுக்கு நம்ம அதை போன் பண்ணி டெலிகேட் பண்ணுவோம் இல்லையா, அன்னைக்கு இதை நீங்க பண்ணிருங்க அப்படிங்கிற ஒரு மாற்று ஏற்பாடுகளை செய்து விடுவோம். ஆனால் அவரே செல்லுகிறார். அன்னை மரியா, அவருக்கு கரு உருவாகி இருக்கிறது, அவரே சென்று அங்கு பணிவிடை செய்து கடைசி வரை குழந்தை பிறக்கின்ற வரை அவர்களோடு இருந்து பணிவிடை செய்கிற ஒரு தாயாக இருக்கிறார். அந்த ஒரு உணர்வு அது இரக்கத்தினுடைய உச்சம். அது ஆண்டவர் கடவுள், எல்லாம் வல்ல கடவுள் மகன் இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கிற ஒரு இரக்கம். அன்னை மரியா அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த கடவுளுக்கும் வானதூதருக்கும் சற்றே அதற்கு கீழ் இருக்கிற அன்னை மரியாள் நம்ம அனைவருக்கும் முதன்மையாக இருக்கிற ஒரு தாய், புனிதர்களுக்கு முன் வரிசையில் நிற்கிற ஒரு தாய். அவர் அப்படி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகள், மனப்பான்மை எப்படி இருக்கிறது, அடுத்தவரினுடைய அந்த அடுத்த ஒரு சார்பாக செயல்படுதல். இங்கு ஆண்டவர் இந்த ஊதாரி அந்த நல்ல சமாரியன் உவமையிலே மிக அழகாக அதைத்தான் சொல்லுகிறார். அவர் போறாரு, 2 பேர் போறாங்க, யாருமே ஹெல்ப் பண்ணல. மூணாவதா இந்த சமாரியன் போகிறான். சாதாரண ஒரு சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒருவர் தான். அவர் செல்லுகிறார், அவரை தூக்குகிறார், அவருக்கு கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு, தங்கும் விடுதியில. அங்க அட்மிட் பண்ணி அவருக்கு சார்பா காசு கொடுக்கிறார். அவர்கிட்ட கூட இருந்திருக்கோம், பர்ஸ் திறந்து பார்த்துட்டு ஏன் இருந்தாங்க அது எவ்வளவு ரூபா ஆச்சு அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அவருடைய காசை கொடுக்கிறார். இன்னும் என்ன தேவை அதையும் நான் தர்றேன் என்று சொல்லுகிறார். இதுதான் கடவுளினுடைய மனப்பான்மை. இது கற்பனையாக இயேசு கிறிஸ்து சொல்வது. இப்படித்தான் சீடர்களாக இருக்கிற எல்லாரும் இருக்கணும், நீங்க எல்லாருமே இப்படித்தான் இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. அந்த களத்தில் இறங்கி பணி செய்கிற ஒரு மக்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோமா? யாராவது வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த யாராவது ஒருத்தரை நாமளோ நம்ம வீட்டில இருந்தோ வரணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன செஞ்சிருவோம், ஐயோ வேண்டாம், நமக்கு இதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு நம்ம பயப்படுகிற மக்களாக இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறோம் என்பார்ந்தவர்கள். யாராவது வந்து இதை சுத்தப்படுத்த மாட்டாங்களா, இதுல ரொம்ப அழுக்கா கிடக்குது, யாராவது வந்து செய்ய மாட்டாங்களா, ஐயோ எனக்கு இதுக்கு. யாராவது அன்பிய பொறுப்பாளர்லாம் வாங்கல, யாராவது கொயர் கிளாஸுக்கு வாங்க, யாராவது ஆல்டர் பாய்ஸுக்குலாம் வாங்க, ஐயோ நாங்க வரலப்பா இப்படின்னு தயங்குறது எல்லாமே இதற்கு எதிர் மனநிலையாக மாறிவிடுது. நான் வர்றேன் ஃபாதர், நான் செய்யறேன், என்ன செய்யணும் ஃபாதர், இன்னைக்கு வேலைகள் இருக்கா, நான் வந்து செய்ய வரேன் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா
அது அந்த இரக்கத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. அது நமக்கு அந்த அன்னை மரியாவினுடைய பண்பையும் நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம சிந்தித்து பார்ப்போம். இதற்கு நான் வருகிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற வாலண்டியரிசம், வாலண்டியர்னஸ் என்னைக்கு நம்முடைய ஊர்களில் பங்குகளில் அதிகமாக இருக்கிறதோ அன்றைக்கு நம்ம இன்னும் உயர்ந்த ஒரு மக்களாக மாறி விடுவோம். எங்க ஊர்ல நான் இருக்கிற பங்குல ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்கிறது. என்னன்னா, பெரிய ஒரு வளாகம், 5 ஏக்கர் கிட்டத்தட்ட. அதுல வருஷந்தோறும் புல்லு நல்லா முளைச்சிரும். சரிதான். அதை வெட்டுறதுக்கு வெளியில இருந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 ரூபா ஆகும். கோயில்ல நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், இப்படி விஷயம் இருக்குது, யாராவது நம்ம மக்கள் வந்து அதை கிளீன் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது ஊரே திரண்டு வந்து அதை செய்வாங்க. சரிதானா. அது ஒரு எக்ஸாம்பிளரியான ஒரு விஷயம். அதனால உங்ககிட்ட அதை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். இப்படி நாம ஆலயம் சார்ந்த விஷயங்களையும் சரி, நம்முடைய உறவுகள்ல இது போன்ற விஷயங்கள், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, யார் போறான்னு எல்லாரையும் அடிச்சு பத்துவோம் இல்லையா. திடீர்னு ஒருத்தர் மயங்கி தான் விழுந்துட்டாருன்னு வைங்க, எல்லாம் ஓடிடுவோம். யாராவது ஒருத்தர் தான் அதுல ஓடி போவார். அந்த ஒருத்தரா நான் இருப்பேன் இன்றைக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்குதா? அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்பா எனக்கு எதுக்கு வம்பு, அவன் போனா நம்மளையும் சேர்த்து ஏசுவான், ஏசிட்டு பரவாயில்ல, அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி என்னால ஏற்படுத்த முடியுதா? அந்த ஒருத்தனா நான் இன்னைக்கு இருக்க போறேனா? அந்த ஒருத்தியா நான் இன்றைக்கு மாற போகிறேனா? அப்படிங்கிறதா இன்றைக்கு இரக்கமுடைய ஒரு பேர் பெற்றோருங்கிற அந்த தலைப்புல நாம சிந்திக்கிற பண்பார்ந்தவர். எனவே இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கிற பொழுது இந்த பண்புகளை எல்லாம் பெற்றவர்கள் தான் பேர் பெற்றவர்கள். சும்மா இறக்கம்னா 2 ரூபா காணிக்கு போட்டு, இல்லைன்னா 2 ரூபா யாருக்கோ பிச்சை போட்டு நான் இறக்கமுடையவன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, தம்பி வேற இடம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பி விடுவார். சரிதானா. இவ்வளவு விஷயங்கள் இந்த இரக்கத்திற்குள் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நான் என்னுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத கடவுள் முன்னாடி காட்டுங்க. நம்ம முன்னாடி, மனிதர்கள் முன்னாடி ஒருவேளை நடிக்கலாம், அல்லது ஒருவேளை வேறு மாதிரியாக இருக்கலாம். சிலர் இது போன்று வெளியில் சொல்ல மாட்டார்கள். சொல்லாமல் உதவி செய்கிற மக்கள் ஏராளமான மக்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை அதில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை மிகவும் பெருமைப்பட வேண்டும். சொல்லாமலேயே உதவிகள் பல செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கூடுதலாக ஒருபடி உயர்வாக குணநலன்களிலே, இந்த இரக்கப்படுதலிலே, பிறருடைய வலிகளை புரிந்து கொள்ளுதலிலே, பிறரை பார்த்து அவர்களுக்கு சார்பாக செயல்படுதலிலே களத்தில் போய் நிற்கின்ற மக்களாக நாம் எப்பொழுது மாறப்போகிறோம் என்பதை சிந்திப்போம். ஏற்கனவே மாறி இருக்கிறோம், மிக மகிழ்ச்சி. இன்னும் ஒருபடி உயர்வோம், தொடர்ந்து முன்னேற்ற பாதையிலே இருந்து கொண்டிருப்போம். அதற்கு நம்முடைய தாய் அன்னை மரியாள் மீனவின மாதா நமக்காக பரிந்துரைக்கிறாள். நம்முடைய குடும்பங்களில் வந்து தங்கி இருந்து அவர் நம்முடைய வழிகளை அவர் வழியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கதவுகளை திறப்போம், நம்முடைய வீட்டிற்குள் அனுமதிப்போம். ஆண்டவரும் வந்து நம்மோடு குடிகொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.